இணைகள் எத்தனை முறை எங்கே கூட்டம் போட்டாலும் நாட்டு மக்கள் முறையை நம்ப போவதில்லை. கடந்த 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். 525 அறிவிப்புகளில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் போய் கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தல் அறிவிப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி உங்களை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்தால் அறிவிப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, தேர்தல் முடிந்தால் அதோடு விட்டு விடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி. ஆகவே மக்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிகள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். பாவம் மறந்து போய்விட்டார். அடிக்கடி மறதி திரு ஸ்டாலினுக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நடக்க போவது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய உங்களால் முடியவில்லை. முன்னொரு காலத்திலிருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கிறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.